ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு உஷா விலாக். இன்றைக்கு வாழைப்பூவில் ஒரு வரை செய்ய போகிறேன். முதல்ல அதை க்ளீன் பண்ணி வெட்டி எடுத்துக்கொள்வோம். நிறைய அந்த உள்ளுக்கு இருக்கிற பூவெல்லாம் ஒரு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நான் எல்லாம் டஸ்ட்பினில் போட்டுட்டேன். நிறைய அந்த பூவெல்லாம் அடுக்கையில். இப்போ வாங்க கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். சில பேர் மேலால் கொத்தி கொத்தி கட் பண்ணுவேன். நான் அப்படி கட் பண்ணல. நான் அப்படி சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு போட்டில் வச்சு வெட்டி எடுத்தேன். நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியில் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே தான் கட் பண்ணி போட போகிறேன். மூன்று தடவை கழுவி இறுக்கி புழிஞ்சு தண்ணி வடிய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்வோம். கொஞ்சமாக தான் போட்டு நான் ஏன்னா தண்ணிக்குள்ளே உப்பு போட்டேன் நான் முதலே. அதுக்காக கொஞ்சம் போட்டுக்கிறேன். பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காணாட்டி திருப்பி போடலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அதோட கொஞ்சம் தேங்காய்ப்பூ, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கையால் குழச்சி எடுத்துக்கொள்வோம். சோஸ் பேன் சூடாகிட்டு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்வோம். கடுகு 1/2 டீஸ்பூனும் பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூனும் தான் சேர்த்தேன் நான். கடுகு பொரிஞ்சிட்டுது. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கொள்வோம். வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் அரைவாசி வதங்கின பிறகு தான் செத்தல் மிளகாய் சேர்த்தேன் நான். செத்தல் மிளகாயை முதலே சேர்த்தா கருகிடும். வெங்காயம் வதங்கிட்டுது வடிவா. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் மாசித்தூள் இல்லாட்டி இறால் சேர்த்துக்கொள்ளலாம். நான் இறால் கருவாடு இருந்தது, அதை கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன்.
டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான், உப்பு காணாது. அதனால் ஒரு அரை டீஸ்பூன் திரும்ப கொஞ்சம் உப்பு சேர்த்து கொண்டு நான். அஞ்சு 6 நிமிஷமாக குக் பண்ணினான். அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி வடிவாக எல்லாம் அவிஞ்சு வந்துட்டுது. வாழைப்பூ வர ரெடி ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.